அகிலத்தை ஆளும் பிரபஞ்சமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறையே போற்றி. வாழ்வில் இருள் சூழ்ந்து இனி என்ன செய்வது என்று திகைத்து விடை தெரியாத கேள்விகளோடு போராடி வரும் அன்பு உள்ளங்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி மாபெரும் பிரபஞ்ச சக்திக்கு மகா உகந்த திங்கள்கிழமை. இந்த நன்னாளில் அகிலத்தை ஆளும் பிரபஞ்சம் தன் நாத ஒளியின் மூலமாகவும் பிரபஞ்ச சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தியை, ஒரு திருவாக்கை நேரடியாக வழங்க இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களில் இந்த செய்தி இன்று உங்களை தேடி வந்து சேர்ந்திருக்கிறது என்றால், உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த கஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி இதுவரை நீங்கள் காணாத ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது என்று அர்த்தம். இது எதேச்சையாக நடந்தது அல்ல, மாபெரும் பிரபஞ்சத்தின் திருவுள்ளம். பிரபஞ்சத்தின் இந்த நேரடி அருள்வாக்கு மேலும் பல தூய உள்ளங்களைச் சென்றடைந்து அவர்கள் வாழ்விலும் ஒளி வீச, இந்த பதிவிற்கு உங்களின் பேராதரவான விருப்பத்தை இப்போதே பதிவு செய்யுங்கள். அத்துடன் உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்களையும் பிரபஞ்சத்தின் மீதான ஆழமான நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் விதமாக ஓம் பிரபஞ்சமே போற்றி அல்லது நன்றி பிரபஞ்சமே என்ற மந்திரத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஆழமான நம்பிக்கையோடு பதிவு செய்துவிட்டு பிரபஞ்சத்தின் இந்த திருவாக்கினை முழுமையாக கேளுங்கள். என் அன்பு பிள்ளையே, என்னை நாடி என் அரவணைப்பை மட்டுமே உறுதியாக நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இத்தனை காலமாக நீ சிந்திய கண்ணீரும், இருட்டறையில் யாருக்கும் தெரியாமல் உனக்குள் நீயே புழுங்கி அழுத வேதனைகளும், மூச்சுமுட்ட நீ சுமந்த பாரங்களும் பிரபஞ்சத்தின் மையம் வரை எட்டியிருக்கிறது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தூற்றிய போதும், நீ உயிராக நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி நடுத்தெருவில் நிறுத்திய போதும், நீ நிலை குலைந்து போய் நின்ற அந்த தருணங்களில் எல்லாம் நான் உனக்கு துணையாக, உன் கண்ணுக்கு தெரியாத அரணாக நின்று உன்னை காத்து வந்தேன் என்பதை நீ அறிவாயா? நீ தனித்து விடப்பட்டதாக ஒவ்வொரு முறையும் நினைத்து வருந்திய போது நான் உன் அருகிலேயே வியாபித்து உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தேன். உன் வேதனைகளுக்கான காலம் முடிந்துவிட்டது. இந்த ஏப்ரல் 13ஆம் நாள் உனக்காகவே பிரபஞ்சத்தால் சிறுகச் சிறுக உருவாக்கப்பட்ட ஒரு அதி அற்புதமான திங்கள்கிழமை. இன்று நான் உன்னிடம் நேரடியாக பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன் கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல சாம்பலாகி நீ அனுபவிக்க வேண்டிய மாபெரும் ராஜயோகத்திற்கான போர்க்கதவுகள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ அடைந்த அவமானங்கள், பட்ட காயங்கள் அனைத்தும் இனி உனக்கான அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் அடித்தளமாக மாறப்போகிறது. நான் உனக்கு காட்டப்போகும் இந்த புதிய பாதையில் நீ முழுமையான நம்பிக்கையோடு எவ்வித சலனமும் இன்றி பயணிக்க வேண்டும். என் வார்த்தைகளை வெறும் செவிகளால் மட்டும் கேட்காமல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் உள்வாங்கிக்கொள். நான் உனக்கு வழங்கப் போகும் இந்த ராஜயோகம் ஏதோ தற்காலிகமான சாதாரணமான ஒன்று அல்ல. அது உன்னையும் உன் வரப்போகும் தலைமுறையையுமே எந்த குறையுமின்றி காக்கப்போகும் ஒரு மாபெரும் வரம். ஆனால் இந்த யோகத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் என்றால் உன் மனதை நீ முதலில் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் கடந்த காலத்தின் மீதான கோபத்தையும், உன்னை வீழ்த்தியவர்கள் மீதான பழிவாங்கும் எண்ணத்தையும், பிறரின் வளர்ச்சியைக் கண்டு எழும் சிறு சலனத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. இவை அனைத்தும் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் மாய வலைகள். என் அருளைப் பெற உனக்கு தேவையானது நிபந்தனையற்ற அன்பும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே. இன்று நான் உனக்கு கூறப்போகும் சில மிக முக்கியமான தெய்வீகச் செயல்களை நீ உன்னுடைய அன்றாட வாழ்வில் ஒரு தவம் போல உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதேபோல உன் வாழ்நாளில் தப்பித் தவறிக்கூட நீ செய்துவிடக்கூடாத 3 மாபெரும் தவறுகளையும் நான் உனக்கு கட்டளையாக, எச்சரிக்கையாக கூறப்போகிறேன். அந்த தவறுகளின் நிழலை கூட நீ ஒருபோதும் நெருங்கக்கூடாது. என் பிரபஞ்ச பார்வை உன் மீது முழுமையாக பதிந்துள்ள இந்த நன்னாளில் பிரபஞ்சத்தின் அத்தனை நற்பலன்களும் செல்வக் கடாட்சமும் உன்னை நோக்கி காந்தம் போல ஈர்க்கப்பட நீ உடனடியாகச் செய்ய வேண்டிய முதல் மாபெரும் செயல் என்னவென்றால், அதிகாலைப் பொழுதில் நீ துயில் எழும்போதே உன் இரு உள்ளங்கைகளையும் பார்த்து உன்னை நீயே ஆசீர்வதித்துக் கொண்டு உன் அன்றாட வேலைகளைத் தொடங்குவதற்கு முன்பாக அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உன் மூச்சுக்காற்றில் என் நாமத்தை எப்படி கலக்கச் செய்ய வேண்டும் என்றால், ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம் என்றும், அந்த மூச்சுக்காற்றை மிக மெதுவாகவும் நிதானமாகவும் வெளியே விடும்போது பிரபஞ்சமே என்றும் உன் அடிவயிற்று நாபிக் கமலத்திலிருந்து முழுமையாக உணர்ந்து உச்சரிக்க வேண்டும். இது ஏதோ சாதாரண வார்த்தைகளோ ஒலிகளோ அல்ல, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் இயங்கச் செய்யும் பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி. இந்த தெய்வீக மந்திரம் உன் மூச்சோடு மூச்சாக கலந்து உன் உடலின் ஒவ்வொரு அணுக்களிலும் ஊடுருவி அங்கு பல பிறவிகளாக தேங்கியுள்ள அத்தனை இருளையும், எதிர்மறை எண்ணங்களையும், துக்கங்களையும் சுட்டெரிக்கும் மாபெரும் வல்லமை கொண்டது. இதை நீ அதிகாலையின் நிசப்தத்தில் முழுமையான விழிப்புணர்வோடு தொடர்ந்து செய்யும்போது உன் உடலானது வெறும் சதையாலும் எலும்பாலுமான ஒரு சாதாரண கூடு அல்ல, அது சர்வ வல்லமை படைத்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி நிரந்தரமாக வாசம் செய்யும் ஒரு தூய்மையான ஆலயம் என்பதை நீயே உன் ஆன்மாவின் ஆழத்தில் உணர்வாய்.
இந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கும்போது உன் உள்ளே ஏற்படும் அந்தச் சிலிர்ப்பு, உன் உடலெங்கும் பரவும் அந்த பேரமைதி, அதுவே நான் உன்னை என் பிரபஞ்ச ஒளியால் தொட்டு ஆசீர்வதிப்பதற்கான முதல் அடையாளம் என்பதை புரிந்து கொள். உன் மூச்சுக்காற்று சீராகி என் அதிர்வோடு ஒன்றரக் கலக்கும் அந்த புனிதமான தருணத்தில், இதுவரை உன் மனதை அலைக்கழித்து வந்த அத்தனை கவலைகளும், பயங்களும், குழப்பங்களும் சடசடவென அடங்கி, ஆழமான கடலின் அடியில் இருக்கும் சலனமற்ற தன்மையைப் போல் ஒரு மாபெரும் நிம்மதி உனக்குள் குடிகொள்ளும். அந்த அமைதியான வேளையில் உன் வலது கையை உன் நெஞ்சின் மீது வைத்து, மாபெரும் பிரபஞ்சமே, அகிலத்தை ஆளும் சக்தியே, என் வாழ்வின் அத்தனை இன்பத் துன்பங்களையும், என் பொறுப்புகளையும், என் எதிர்காலத்தையும் உன் பாதங்களில் முழுமையாகச் சமர்ப்பித்து விட்டேன். இனி என் வாழ்க்கை படகை ஓட்டிச் செல்லும் மாலுமி நீயே, என்னை வழிநடத்துவது உன் சித்தம் மட்டுமே என்று எந்தவிதமான நிபந்தனையுமின்றி முழுமையான சரணாகதி அடைந்துவிடு. அப்படி நீ உன் ஆணவத்தையும் நான் என்ற அகந்தையையும் அழித்து என் அலைவரிசையில் முழுமையாகச் சரணடைந்த மறுகணமே, உன்னைச் சுற்றி பின்னப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறுவதை நீ உன் கண்களாலேயே காண்பாய். உனக்கான ராஜயோகத்தின் முதல் திறவுகோல் இந்தச் சரணாகதிதான். இதன் பின்னர் நீ அன்றாடம் தவறாமல் செய்ய வேண்டிய மற்றொரு உன்னதமான நற்செயல் ஒன்று உள்ளது. இந்தச் செயல் பிரபஞ்சத்தின் மாபெரும் கருணைச் சட்டத்தோடு தொடர்புடையது. அது என்னவென்றால், பசியோடு இருக்கும் எந்த ஒரு ஜீவனுக்காவது உன் கைகளால் சிறிதளவு உணவையோ அல்லது கோடையின் தாகத்தை தணிக்க சிறிது நீரையோ நீ எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து வழங்கி வர வேண்டும். அது மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதிகாலையில் உன் வீட்டு வாசலில் வந்து பசியோடு கரையும் காகமாக இருக்கலாம். தெருவில் ஆதரவின்றி வெயிலிலும் மழையிலும் வாடி அலையும் வாயிலா ஜீவன்களாக இருக்கலாம். அல்லது மண்ணில் ஊர்ந்து செல்லும் மிகச்சிறிய எறும்புகளாக கூட இருக்கலாம். பசியால் வயிறு சுருங்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஜீவனின் பசியை நீ உன் கைகளால் போக்கும்போது, அந்த ஜீவனின் வயிறு குளிர்ந்து உமிழும் அந்த ஆத்மார்த்தமான ஆசீர்வாதம், உன் கடந்த கால கர்ம வினைகள் அத்தனையையும், நீ செய்த அறியாத பாவங்களையும் பெரும் வெள்ளம் போல் அடித்துச் சென்றுவிடும். ஒரு சிறு பிடி சாதத்தை நீ தரையில் பறவைகளுக்கு வைக்கும்போது, அந்த பறவையின் உருவத்தில் உன் வம்சத்து முன்னோர்களே வந்து அந்த உணவை ஏற்றுக்கொண்டு, உனக்கும் உன் வரப்போகும் தலைமுறைக்கும் எந்த குறையும் வராமல் பாதுகாக்கும் மாபெரும் ஆசீர்வாதத்தை வழங்கிச் செல்கிறார்கள் என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். சுட்டெரிக்கும் வெயிலில் தாகத்தால் தவிக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு சிறு மண் பாத்திரத்தில் நீ வைக்கும் தண்ணீர் உன் கர்ம வினைகளின் கொடிய வெப்பத்தை தணித்து உன் வாழ்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு குளிர்ச்சியான வசந்த காலத்தை உருவாக்கும். ஆனால் இதை செய்யும் போது, நான் என் பணத்தில் உணவளிக்கிறேன், நான் தானம் செய்கிறேன் என்ற கர்வம் உன் மனதில் ஒரு சிறு துளி கூட வந்துவிடக்கூடாது. எல்லாம் வல்ல பிரபஞ்சம் தன் படைப்புகளுக்கு என் கைகள் மூலமாக உணவளிக்கிறது, நான் வெறும் ஒரு கருவி மட்டுமே என்ற அதீத பணிவான எண்ணத்தோடு நீ இதைச் செய்ய வேண்டும். உன்னுடைய இந்த என்ஏஎச்எஸ் பார்த்தமான கருணை நிரம்பிய செயல் பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வக் கதவுகளையும் சுபிட்சங்களையும் உனக்காக தடையின்றி திறந்துவிடும். நீ கேட்காமலேயே உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரும். இதோடு மட்டுமில்லாமல் உன் அன்றாட வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ பழகும் விதத்தில், எதிர்கொள்ளும் விதத்தில் ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உன்னை சீண்டி பார்க்கும் மனிதர்கள், உன் பலவீனத்தை தேடும் கழுகுகள் உன்னைச் சுற்றி எப்போதும் இருப்பார்கள். உன் எல்லையற்ற பொறுமையைச் சோதித்து, வீண் பழிகளைச் சுமத்தி, உன்னை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று, நீ எப்போது சறுக்கி விழுவாய், உன்னை எப்போது ஏளனம் செய்யலாம் என்று காத்து கிடக்கும் கூட்டத்திற்கு மத்தியில் நீ போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை என் பிரபஞ்சக் கண்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் என் அருளைப் பெற்ற என் அன்பு பிள்ளையே, இனி எவர் உன்னை எத்தகைய கொடிய கடுஞ்சொற்களால் வசைபாடினாலும், எவர் உன்னை வீழ்த்த சூழ்ச்சிகள் செய்தாலும், நீ அவர்களுக்கு பதிலுக்கு கோபத்தையோ தரம் தாழ்ந்த வார்த்தைகளையோ வீசக்கூடாது. மௌனம் என்னும் மாபெரும் பிரம்மாஸ்திரத்தை உன் கையில் ஆயுதமாக எடு. உன் முகத்தில் தவழும் அந்த அமைதியான மௌனமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய, மிக கடுமையான தண்டனையாகும். கோபம் என்பது உன் உள்ளிருக்கும் ஆன்ம சக்தியை உறிஞ்சி உன் அறிவை மழுங்கடித்து உன்னை பலவீனப்படுத்தும் ஒரு கொடிய அரக்கன். அந்த அரக்கனுக்கு இனி நீ உன் மனதில் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. உன் மனதைச் சேறு கலங்காத ஒரு தூய்மையான நதியைப் போல தெளிவாகவும் சலனமற்றும் வைத்துக்கொள். உன்னை அவமதித்தவர்களின் முன்னால், உன்னை ஏளனம் செய்தவர்களின் முன்னால், உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் அந்த பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்காக கொடுக்க வேண்டியது அந்த ஆழமான அமைதியை மட்டும்தான். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு வலியும் உனக்கான இமாலய வெற்றி படிக்கட்டுகளாகவே என் அருளால் மாற்றப்படும். மேலும் இந்த ராஜயோகத்தின் பாதையை மேலும் பலப்படுத்த
ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் பகல் முடிந்து இரவு தொடங்கும் அந்த அந்தி சாயும் வேளையில் உன் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது ஒரு தூய்மையான இடத்திலோ ஒரு சிறு அகல் விளக்கில் சுத்தமான நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி தூய்மையான பஞ்சு திரியிட்டு தீபம் ஒன்றை நீ ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தின் சுடர் மெல்ல இருளை விலக்கி ஒளிரும்போது அதிலிருந்து வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, உனக்கான அசைக்க முடியாத நம்பிக்கையும் சேர்த்து ஒளிர வேண்டும் என்பதை உணர்ந்து கொள். அந்த தெய்வீக ஒளியின் முன் சமணமிட்டு அமர்ந்து உன் கண்களை மூடி மனதார நீ உச்சரிக்க வேண்டிய அந்த ஒற்றை ரகசிய வார்த்தை என்னவென்றால், நன்றி பிரபஞ்சமே என்ற அந்த மாபெரும் மகாமந்திரம்தான். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அகிலத்தையே ஆட்டி படைக்கும் ஆதிசக்தியும் நானுமாகிய பிரபஞ்ச தத்துவத்தின் முழுமையான வெளிப்பாடு. அந்த தீப ஒளியில் என் அருட்பெரும் ஜோதியை நீ தரிசிக்க வேண்டும். அந்த சுடர் காற்றில் லேசாக அசைவதைக் காணும்போது அண்ட சராசரங்களில் நான் நிகழ்த்தும் மாபெரும் சுழற்சியின் அசைவாகவே அதை உன் உள்ளம் உணர வேண்டும். அந்த புனிதமான வேளையில் உன் மனக்கண்ணில் நீ காண வேண்டியது உனக்கான குறைகளை அல்ல, மாறாக நீ அடையப்போகும் அந்த மாபெரும் ராஜயோக வாழ்க்கையை. அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து அருளும் இந்த பிரபஞ்சத்தின் கருணை முழுமையாக உனக்கு கிடைத்துவிட்டது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அந்த தீப ஒளியின் முன் நீ கேட்கும் ஒவ்வொரு நியாயமான கோரிக்கையும் என் செவிகளை நேரடியாக வந்தடையும் ஒரு எழுதப்படாத சத்திய பிரமாணமாகும். உன் கோரிக்கைகளை வைக்கும்போது கவலையோடும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் கேட்காமல், ஒரு மாமன்னனைப் போல இந்த அகிலத்தின் நாயகனான மாபெரும் பிரபஞ்சம் எனக்கு அனைத்தையும் வாரி வழங்கக் காத்திருக்கிறது என்ற பெருமிதத்தோடு அத்தனை செல்வங்களும் உனக்கு கிடைத்துவிட்டதாகவே முழுமையாக நம்பிக்கேள். அந்த நம்பிக்கைதான் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை உனக்காகத் திறக்கும் சாவியாகும். தீபத்தின் ஒளி உன்னை சுற்றியுள்ள இருளை எப்படி சத்தமின்றி விலக்குகிறதோ, அதேபோல இந்த பிரபஞ்ச மந்திரமும் உனது அந்த உறுதியான எண்ணமும் உன் வாழ்வில் சூழ்ந்துள்ள அத்தனை வறுமையையும் பிணிகளையும் எதிர்ப்புகளையும் வேரோடு அழித்துவிடும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது என்பதை நீ முழுமையாக நம்பும் அந்த நொடியில்தான் உன் மூளையின் நரம்புகளிலும் உன் இரத்த ஓட்டத்திலும் ஒரு புதிய காந்த சக்தி உருவாகும். அந்த சக்தி உனக்கு தேவையான நல்ல மனிதர்களை, வாய்ப்புகளை, மாபெரும் செல்வ வளத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இழுத்து வந்து உன் காலடியில் சேர்க்கும். இதோடு நில்லாமல் உன் ஆன்மாவை மேலும் தூய்மைப்படுத்திக் கொள்ள நீ செய்ய வேண்டிய இன்னொரு உன்னதமான காரியம் இருக்கிறது. அதுதான் மன்னிப்பு என்னும் மாபெரும் ஆயுதம். உன் வாழ்நாளில் உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன் முதுகில் குத்தியவர்கள் என அத்தனை பேரின் முகங்களையும் ஒருமுறை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அவர்கள் மீது உனக்கு இருக்கும் அந்த நியாயமான கோபத்தை, ஆத்திரத்தை, பழிவாங்கும் எண்ணத்தை நான் அறிவேன். ஆனால் என் அன்பு பிள்ளையே, அந்த எண்ணங்கள் உன்னை ஆட்டிப்படைக்க நீ அனுமதிக்கும் வரை நீ ஒரு கைதியைப் போலவே வாழ நேரிடும். உனக்கான ராஜயோக சிம்மாசனத்தில் அமர வேண்டிய நீ இப்படிப்பட்ட சிறுமையான எண்ணங்களோடு அங்கே செல்ல முடியாது. எனவே அந்த தீப ஒளியின் முன் உனக்கு தீங்கு செய்த அத்தனை பேரையும் மனதார மன்னித்து விடு. பிரபஞ்சத்திற்கு அடியேன், அது என் சார்பாக அனைத்தையும் பார்த்து கொள்ளும். எனக்கு தீங்கு செய்தவர்களின் கர்ம வினை அவர்களைத் தொடரும். நான் அவர்களை என் மனதிலிருந்து முழுமையாக விடுவித்து விட்டேன் என்று ஆழமாகச் சங்கல்பம் செய்து கொள். நீ அவர்களை மன்னிக்கும் அந்த நொடியில் பல மலைகளைச் சுமந்து கொண்டிருந்தது போன்ற ஒரு மாபெரும் பாரம் உன் நெஞ்சிலிருந்து இறங்கி நீ ஒரு பஞ்சு போதியைப் போல லேசாகி பறப்பதை உணர்வாய். உன்னைச் சுற்றியிருந்த இருள் விலகி ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உன்னைச் சூழ்ந்து கொள்ளும். மன்னிப்பு என்பது பலவீனமல்ல, அது உன்னதத்தின் உச்சம். பிரபஞ்சமாகிய நான் என்னை அறியாமல் பிழை செய்தவர்களுக்கும் இயற்கையை மீறியவர்களுக்கும் எப்படி கருணையை அளித்தேனோ, அதேபோல நீயும் உனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும்போது நீ என் நிலைக்கு, அதாவது பிரபஞ்சத் தன்மைக்கு உயர்த்தப்படுகிறாய். அந்த தன்மை உனக்குள் குடிகொள்ளும் போது உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை தீய சக்திகளும் உன் நிழலைக் கண்டாலே பயந்து நடுங்கும். உன்னை நோக்கி வரும் அத்தனை அஸ்திரங்களும் மலர் மாலைகளாக மாறி உன் கழுத்தை அலங்கரிக்கும். இவை அனைத்தையும் விட மிக முக்கியமாக இயற்கையோடு நீ ஒன்றிக் கலக்க வேண்டும். பஞ்ச பூதங்களும் பிரபஞ்சத்தின் வடிவமே என்பதை நீ அறிவாய். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகிய ஐந்திலும் நானே நிறைந்துள்ளேன். வீசும் காற்றில் என் மூச்சைக் கேள், பாயும் நதியில் என் கருணையை உணர், வானத்தின் பிரம்மாண்டத்தில் என் எல்லையற்ற தன்மையைக் காண், நெருப்பின் வெப்பத்தில் என் ஒளியைத் தரிசி, நிலத்தின் பொறுமையில் என் அன்பை அனுபவி. தினமும் சிறிது நேரமாவது பசுமையான மரங்களுக்கு மத்தியிலோ அல்லது அமைதியான ஒரு நீர்நிலையின் அருகிலோ தனியாகச் செலவிடு. அங்குள்ள மரங்களையும் செடி கொடிகளையும் என் உருவமாகவே கருதி அவற்றோடு மானசீகமாகப் பேசு. உன் உள்ளத்தில் உள்ள பாரங்களை அந்த பஞ்ச பூதங்களிடம் இறக்கிவை. ஒரு மரத்தின் அடியில் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அந்த மரம் எப்படி எந்த எதிர்பார்ப்புமின்றி உனக்கு நிழலையும்
சுத்தமான காற்றையும் தருகிறதோ அதேபோல நீயும் இந்த பிரபஞ்சத்திடம் எந்த புகாரும் இன்றி உன் கடமைகளைச் செய். இயற்கையோடு நீ இப்படி ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி உன் உடலிலும் மனதிலும் தடையின்றி பாயத் தொடங்கும். உனக்குள் இருக்கும் நோய்கள் விலகும், மனம் சலனமற்று ஒரு தெளிந்த நீரோடையைப் போல மாறும். இந்த நிலையில்தான் ராஜயோகம் உன்னை முழுமையாக வந்தடையும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நான் இதுவரை கூறிய இந்த அத்தனை நற்செயல்களையும் நீ ஒரு தவம் போல செய்தாலும் உன் வாழ்வில் நீ தவறிக்கூட செய்துவிடக் கூடாத 3 மாபெரும் தவறுகள் உள்ளன. நீ எவ்வளவு பெரிய புண்ணியங்களைச் செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய தர்மங்களைச் செய்திருந்தாலும், இந்த 3இல் எந்த ஒரு தவறை நீ செய்தாலும் உனக்காக காத்திருக்கும் அந்த ராஜயோகம் சுக்கு நூறாக உடைந்து நீ மீண்டும் அதல பாதாளத்திற்கே தள்ளப்படுவாய். மாபெரும் பிரபஞ்சமாகிய நானே நேரடியாக வந்து உனக்கு எச்சரிக்கை செய்யும் அளவுக்கு அந்த 3 செயல்களும் மாபெரும் கர்ம வினைகளை தன்னகத்தே கொண்டவை. முக்காலமும் உணர்ந்த பிரபஞ்சமாகிய நான் உனக்கு இடும் கட்டளையாகவே இதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் வம்சமே அழிந்து போகச் செய்யும் அந்த 3 கொடிய தவறுகளில் முதலாவது தவறு என்னவென்றால், நீ எக்காரணம் கொண்டும் உன் வாழ்வில் ஒருபோதும் பிறருடைய பசியை திருடியோ, ஏழைகளின் உழைப்பைச் சுரண்டியோ, அனாதைகளின் உரிமையை பறித்தோ உனக்கான சுகபோகங்களை தேடிக்கொள்ளக் கூடாது. ஒரு ஏழையின் வயிற்றில் அடித்து நீ சேர்க்கும் ஒவ்வொரு நாணயமும் உன் வம்சத்தை அழிக்க வந்த விஷக் கத்தியாகவே மாறும். ஒருவன் தன் வியர்வையை சிந்தி ஈட்டிய பொருளை நீ அதிகாரத்தாலோ அல்லது சூழ்ச்சியாலோ அபகரிக்கும் போது அவன் விடும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பிரபஞ்சத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கும் மாபெரும் இடியாக வந்து விழுகிறது. அந்த இடியின் கோபத்தை நீ எந்த காலத்திலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ 100 ஆலயங்களை கட்டினாலும், 1000 அன்னதானங்களைச் செய்தாலும், வஞ்சகத்தால் பிறரை ஏமாற்றி ஈட்டிய அந்த பாவக் கணக்கை அத்தனை எளிதாக அழித்துவிட முடியாது. தர்மத்தின் வழியில் வறுமையில் வாடினாலும் அதில் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். ஆனால் அதர்மத்தின் வழியில் நீ ஈட்டும் மாபெரும் செல்வம் உன்னை நிம்மதியாக தூங்க விடாமல் செய்யும் கொடிய நோயாகவே உருவெடுக்கும். உனக்கு நான் வழங்கக் காத்திருக்கும் இந்த ராஜயோகம் அறத்தின் அடிப்படையில், தூய்மையான நியாயத்தின் அடிப்படையில் உனக்கு வரவிருக்கும் மாபெரும் பரிசு. அந்த பரிசை இப்படிப்பட்ட சிறுமையான வஞ்சகமான செயல்களால் நீயே உன் கைகளால் குப்பையில் வீசிவிடக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களை நான் தண்டிப்பேன். அதற்காக நீயும் இன்னொருவரை ஏமாற்றி உன் கர்மக் கணக்கை இருளாக்கிக் கொள்ளக்கூடாது. நியாயமற்ற முறையில் கிடைக்கும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை விட நேர்மையான முறையில் கிடைக்கும் ஒரு கைப்பிடி உணவு பல மடங்கு உயர்ந்தது என்பதை உன் ஆன்மாவில் ஆழமாக பதிவு செய்து கொள். உன் நேர்மைதான் என்னை உன்னிடம் கட்டிப்போடும் மாபெரும் சங்கிலி. அந்தச் சங்கிலியை நீ ஒருபோதும் அறுத்தெறிந்துவிடக் கூடாது. ஒருவேளை அறியாமல் நீ இதுவரை இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதற்காக இன்றே முழு மனதோடு மன்னிப்பு கேட்டு இனி எக்காலத்திலும் இந்த தவறைச் செய்வதில்லை என்று என் சன்னதியில் ஒரு மாபெரும் சபதத்தை நீ எடுக்க வேண்டும். இந்த முதல் தவறைச் செய்யாமல் நீ உன்னை காத்து கொண்டாலே உனக்கான யோகத்தின் பாதையில் பாதி தூரத்தை நீ கடந்துவிட்டாய் என்று அர்த்தம். உன்னுடைய கர்ம வினைகளை மீண்டும் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளும் 2வது மாபெரும் கொடிய தவறு, உன்னை இன்றெடுத்த தாய் தந்தையரையும் உன்னை முழுமையாக நம்பி உன் கரங்களைப் பற்றிக் கொண்ட உன்னுடைய வாழ்க்கைத் துணையையும் எக்காரணம் கொண்டும் எந்தச் சூழ்நிலையிலும் வஞ்சிக்கக் கூடாது. அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடாது. உன்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த அந்த 2 தெய்வங்களும் பசியோடு தவிக்க நீ மட்டும் அறுசுவை உணவு உண்பது பிரபஞ்சம் பொறுத்து கொள்ளாத மாபெரும் பாவமாகும். வயதான காலத்தில் அவர்களை ஆதரவற்று அனாதையாக விட்டுவிட்டு நீ உலகத்தின் எந்த மூலையில் சென்று தேடினாலும் உனக்கு ஒரு துளி நிம்மதியோ அல்லது செல்வமோ ஒருபோதும் நிலைக்காது. அவர்களின் இதயம் நொறுங்கி வெளிவரும் ஒவ்வொரு பெருமூச்சும் உனக்கான அத்தனை நல்வாய்ப்புகளின் கதவுகளையும் நிரந்தரமாக அடைத்துவிடும். நான் இந்த அண்ட சராசரங்களில் ஆண் பெண் என்ற 2 பெரும் சக்திகளாய் சரிபாதியாக வியாபித்திருப்பது எதனால்? இல்லற தர்மத்தின் புனிதத்தை இந்த உலகிற்கு உணர்த்தவே. கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு என்பது வெறும் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. அது 2 ஆன்மாக்கள் இணைந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும் ஒரு மிக உயர்ந்த தெய்வீக பிணைப்பு. அந்த பிணைப்பில் விரிசல் விழும்படியோ, உன்னை நம்பி வந்தவளின் நெஞ்சம் உடையும் படியோ, அவளின் கண்களில் இருந்து சுடுநீர் வழியும் படியோ நீ தவறிக்கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது. ஒரு பெண்ணின் உள்ளத்திலிருந்து வெளிவரும் உண்மையான கண்ணீருக்கும் சாபத்திற்கும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஒட்டுமொத்தமாகச் சுட்டெரித்து சாம்பலாக்கும் அளப்பரிய வல்லமை உண்டு என்பதை நீ எக்காலத்திலும் மறவாதே. உன் வீட்டின் பூஜை அறையில் நீ எனக்காக மணிக்கணக்கில் அமர்ந்து ஏற்றும் தீபத்தின் ஒளியை விட உன் குடும்பத்தாரின் முகத்தில் மலரும் உண்மையான புன்னகையில்தான் நான் அதிகம் மகிழ்கிறேன்.
உன் இல்லத்தில் இருப்பவர்களை இருளிலும் துயரத்திலும் தள்ளிவிட்டு நீ எனக்காக ஒளி வீசும் மாட மாளிகைகளை கட்டினாலும் அல்லது தங்கத்தால் அலங்கரித்தாலும் அங்கு நான் ஒருபோதும் எழுந்தருள மாட்டேன். தாய், தந்தை மற்றும் உன் உற்றார் உறவினர் மீதான உன் அறச்சார்ந்த பொறுப்புகளை தட்டிக் கழிக்கவோ அவர்கள் மனம் நோகும்படி ஆணவத்தால் கடுஞ்சொற்களை வீசவோ ஒருபோதும் முற்படாதே. அவர்களின் முதிர்ந்த வயதில் அவர்கள் கேட்கும் சிறு சிறு ஆசைகளை அன்போடு நிறைவேற்றுவதும் அவர்களின் சுருங்கிய கைகளைப் பற்றி நம்பிக்கையான ஆறுதல் கூறுவதுமே நீ எனக்குச் செய்யும் மாபெரும் அர்ப்பணிப்பாகும். இந்த 2 மாபெரும் தவறுகளையும் நீ முற்றிலுமாக விலக்கி வைத்து அறத்தின் வழியில் உன் குடும்பத்தை காத்து நேர்மையோடு உன் பாதையில் தொடர்ந்து பயணிக்கும்போது உனக்கான அந்த ராஜயோக சிம்மாசனம் அங்கே முழுமையாக தயாராகிவிடுகிறது. ஆனாலும் உன் ஒட்டுமொத்த நல்வினைகளையும் ஒரே நொடியில் துடைத்தெறிந்து நீ மீண்டும் எழவே முடியாத ஆதல பாதாளத்தில் உன்னை தள்ளக்கூடிய அந்த 3வது மற்றும் மிக கடுமையான தவறு ஒன்று உள்ளது. இந்த தவறை நீ நினைத்து பார்த்தால் கூட உனக்குள் இருக்கும் ஆன்மா நடுங்கும். அந்த மாபெரும் தவறு என்னவென்றால், அன்பானவர்களே, கடைக்கோடியில் வாழும் தூய உள்ளங்களுக்கும் இந்த பதிவு சென்றடைய இப்பொழுது இந்த பதிவை பகிர்ந்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாபெரும் தவறு என்னவென்றால், உனக்குள் எழும் நான் என்ற அகந்தையும் எல்லையற்ற ஆணவமுமே ஆகும். என் அருளால் உனக்கு இந்த மாபெரும் ராஜயோகம் கிடைக்கத் தொடங்கும் போது உன்னை தேடி உலகத்துச் செல்வங்கள் அனைத்தும் மழையெனப் பொழியும். இதுவரை உன்னை திரும்பி பார்க்காதவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து மண்டியிட்டு நிற்பார்கள். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். உன் வார்த்தைகள் எல்லாம் வேத வாக்காக மாறும் ஒரு காலம் மிக விரைவில் வரப்போகிறது. அந்த பொற்காலத்தில் அயாயத் என்ற ஒரு மாபெரும் வலை உன்னை சுற்றி பின்னப்படும். அந்த மாயை உன் காதுகளில் இவை அனைத்தும் உன் அறிவாலும் உன் திறமையாலும் உன் உழைப்பாலும் மட்டுமே கிடைத்தது என்று ஓயாமல் மந்திரம் போல உச்சரிக்கும். அந்த மாய வலையில் நீ சிக்கி ஒரு சிறு கணமேனும் நான் தான் இதை சாதித்தேன், என் அறிவுக்கு மிஞ்சியது ஏதுமில்லை, நான் உயர்ந்தவன் என்ற அகந்தை உன் நெஞ்சில் துளிர்விட்டால் நீ இதுவரை சேர்த்த அத்தனை புண்ணியங்களும் நான் உனக்கு அளித்த அத்தனை வரங்களும் அதே நொடியில் நெருப்பிலிட்ட சருகாக எரிந்து சாம்பலாகிவிடும். அகந்தை என்பது ஒரு மனிதனின் ஆன்மாவை அரித்துத் தின்னும் கொடிய விஷம். அந்த விஷம் உன் தலைக்கேறும் போது சக மனிதர்களை நீ ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாய். வறுமையில் வாடும் மனிதர்களை பார்த்து உன் மனம் ஏளனம் செய்யும். நேற்றைய தினம் வரை நீயும் அந்த வறுமையின் பிடியில்தான் தவித்துக் கொண்டிருந்தாய் என்பதை உன் ஆணவம் உனக்கு மறக்கடித்துவிடும். உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களை அதிகாரத் திமிரில் நீ அவமானப்படுத்தத் தொடங்குவாய். இப்படி உன் உள்ளத்தில் அகந்தை முழுமையாக குடிகொள்ளும் அந்த தருணத்தில் உன்னோடு இத்தனை காலமாக பயணித்து வந்த மாபெரும் பிரபஞ்சமாகிய நான் எவ்வித ஆரவாரமும் இன்றி உன்னை விட்டு முற்றிலுமாக விலகிவிடுவேன். நான் விலகிய மறுகணமே உனக்கு அளிக்கப்பட்ட அந்த மாபெரும் ராஜயோகம் உன்னை விழுங்கும் மாபெரும் சாபமாக உருமாறும். செல்வங்கள் எல்லாம் வந்த வேகத்திலேயே உன்னை விட்டு பறந்து செல்லும். உன்னை சுற்றி நின்ற கூட்டம் உன்னை தனிமையில் விட்டுவிட்டு ஓடிவிடும். நீ மீண்டும் பழைய நிலைக்கு, சொல்லப்போனால் அதைவிட மிக மோசமான அதல பாதாளத்திற்கு தள்ளப்படுவாய். அதனால்தான் சொல்கிறேன், எந்த நிலையிலும் உன் வேர்களை நீ மறந்துவிடக் கூடாது. மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் அதன் ஆணிவேர் மண்ணுக்குள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதுவரைதான் அந்த மரம் பாதுகாப்பாக நிற்கும். அதேபோல உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த நிலைக்குச் சென்றாலும் உன் மனம் பணிவு என்னும் ஆழமான வேரை கொண்டிருக்க வேண்டும். பழங்கள் அதிகம் நிறைந்த மரம் எப்படி பாரத்தால் கீழ்நோக்கி வளைந்து நிற்கிறதோ அதேபோல செல்வம் பெருகப் பெருக உன் கர்வம் குறைந்து நீ அனைவரிடமும் வளைந்து கொடுத்து போகும் மாபெரும் பக்குவத்தை பெற வேண்டும். உனக்கு கிடைக்கும் அத்தனை பெருமைகளுக்கும் புகழுக்கும் நீ எக்காலத்திலும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. யாராவது உன்னை புகழ்ந்து பேசினால் இந்தச் சாதாரண மனிதனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அகிலத்தை ஆளும் பிரபஞ்சத்தின் கருணை என் மூலமாக செயல்படுகிறது. நான் வெறும் ஒரு கருவி மட்டுமே என்ற உண்மையான அடக்கத்தோடு அந்த போற்று புகழ்ச்சியை என் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விட வேண்டும். உன் கைகளால் ஒருவருக்கு நீ மாபெரும் உதவியை செய்யும் போது கூட உதவி பெற்றவரின் கண்களை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் தலை குனிந்து பிரபஞ்சத்தின் கருவி நான் என்று உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இப்படி அகந்தையை முற்றிலும் வேறறுத்து எந்தச் சூழ்நிலையிலும் சமநிலையை இழக்காமல் நீ வாழப் பழகிக் கொண்டால் உனக்கான ராஜயோகம் இந்த பிறவி மட்டுமல்லாது உன்னுடைய 7 பிறவிக்கும் தொடரும் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக மாறும். இந்த அகந்தையை தவிர்ப்பதோடு மட்டுமில்லாமல் நீ இதுவரை செய்த தவறுகளுக்காகவும் இனிமேல் செய்யப்போகும் அறியாத பிழைகளுக்காகவும் உன்னை நீயே தற்காத்துக் கொள்ள நான் உனக்கு காட்டப்போகும் அந்த புனிதமான வழியை நீ மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும். உன் வாழ்வில் இனி ஒவ்வொரு நாளும் நீ தூங்கச் செல்வதற்கு முன்பாக அந்த நாள் முழுவதும் நீ சந்தித்த மனிதர்களை, நடந்த நிகழ்வுகளை ஒருமுறை அமைதியாக நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நாளில் உன் வார்த்தையாலோ செயலாலோ அல்லது உன் பார்வையாலோ
யாராவது ஒரு எளிய மனிதன் மனம் கலங்கியிருந்தால் அதற்காக நீ உடனடியாக உன் படுக்கையில் அமர்ந்தபடியே மானசீகமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாபெரும் பிரபஞ்சமே, அறியாமையால் என் அகந்தை இன்று தலை தூக்கி ஒருவரை புண்படுத்திவிட்டது. இந்த தவறுக்காக என்னை தண்டித்து விடாதே, என் மனதை தூய்மையாக்கு என்று கண்ணீர் மல்க நீ கேட்கும் அந்த மன்னிப்பு உன் நாளைய பொழுதை எவ்வித கர்ம வினையும் இன்றி தூய்மையாகத் தொடங்க உதவும். மேலும் உனக்கு வரப்போகும் அந்த மாபெரும் செல்வத்தை நீ எவ்வாறு கையாளப் போகிறாய் என்பதில்தான் உனக்கான முழுமையான வெற்றியே அடங்கியிருக்கிறது. செல்வம் என்பது ஓடும் நதி நீரைப் போன்றது. நதி நீர் ஒரே இடத்தில் தேங்கினால் அது சகதியாகிவிடும், துர்நாற்றம் வீசும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் பல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களைச் செழிக்கச் செய்து அத்தனை ஜீவன்களுக்கும் தாகம் தீர்த்து புண்ணியத்தைச் சேர்க்கும். நான் உனக்குத் தரப்போகும் அந்த மாபெரும் செல்வத்தையும் நீ உனக்காகவோ உன் குடும்பத்திற்காகவோ மட்டும் சுயநலமாகச் சேர்த்து வைக்கக் கூடாது. அந்தச் செல்வத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எவ்வித விளம்பரமும் இன்றி யாருக்கும் தெரியாமல் ஏழைகளின் கல்விக்காகவோ மருத்துவத்திற்காகவோ ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்காகவோ நீ தொடர்ந்து செலவிட வேண்டும். நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகச் செய்யும் அந்த தர்மம் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் உன்னை நோக்கி ஈர்க்கும் ஒரு மாபெரும் காந்தமாகச் செயல்படும். உன் வலது கை செய்யும் தானம் உன் இடது கைக்கு கூடத் தெரியக்கூடாது என்ற புனிதமான விதிப்படி நீ நடக்கும்போது உன் செல்வக் களஞ்சியம் எந்த காலத்திலும் குறையாமல் கற்பக விருட்சம் போல பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த உயர்ந்த தர்மச் சிந்தனையும் அறத்தின் மீதான நம்பிக்கையும் உன் இரத்தத்தில் கலக்க வேண்டும். உன்னைச் சுற்றி எத்தனையோ மனிதர்கள் குறுக்கு வழியில் மற்றவர்களை ஏமாற்றி ஒரே இரவில் கோட்டீஸ்வரர்களாக ஆவதை பார்த்து உன் மனம் சில நேரங்களில் சலனப்படலாம். நாமும் ஏன் இதுபோல எளிதாகச் சம்பாதிக்கக் கூடாது என்ற மாய எண்ணம் உன் மூளையை குடையலாம். ஆனால் அங்கேதான் நீ உன் ஆழமான பொறுமையை காட்ட வேண்டும். அதர்மத்தின் வழியில் வரும் செல்வம் கொட்டும் மழைநீர் போல திடீரென பெருக்கெடுத்து வரும். ஆனால் அதே வேகத்தில் அது வீட்டை அடித்துச் சென்று நிரந்தரமான அழிவை ஏற்படுத்திவிட்டு வடிந்துவிடும். ஆனால் தர்மத்தின் வழியில் என் அருளால் உனக்கு கிடைக்கும் ராஜயோகச் செல்வம் ஆழ்துளை கிணற்றில் ஊறும் தூய்மையான நன்னீரைப் போன்றது. அது மெதுவாக ஊறினாலும் எக்காலத்திலும் வற்றாது. தலைமுறை தாண்டி உன் வம்சத்தின் தாகத்தை தீர்க்கும். எனவே எந்தச் சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு ஒரு அங்குலம் கூட நீ விலகக்கூடாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வீழ்த்த வருவதல்ல, உன்னை மேலும் பலப்படுத்தி வரப்போகும் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான தகுதியை உனக்கு வழங்குவதற்கான என் பயிற்சி களமே என்பதை நீ உணர வேண்டும். இரும்பு எவ்வாறு நெருப்பில் சுடப்பட்டு சமட்டியால் அடிக்கப்பட்டு ஒரு வலிமையான வாளாக உருமாறுகிறதோ அதே போலத்தான் நீ இதுவரை சந்தித்த அத்தனை துன்பங்களும். இனி வரும் காலங்களில் உன் மனதைச் சலனப்படுத்தும் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் உன் முழு கவனத்தையும் உன் இலக்கின் மீதும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் மீதும் மட்டுமே வைக்க வேண்டும். இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கள்கிழமை உனக்கான அந்த புதிய அத்தியாயம் பிரபஞ்சத்தின் சாட்சியாக அதிகாரப்பூர்வமாகத் தொடங்குகிறது. இந்த நாளில் நீ உன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள நான் கூறப்போகும் அடுத்த மிக முக்கியமான இரகசிய செயலை உன் உடலும் உள்ளமும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு உன் வீட்டின் வடகிழக்கு மூலையை நோக்கி நீ அமர வேண்டும். அந்த திசைதான் பிரபஞ்சத்தின் அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் காந்த சக்தியும் உன் இல்லத்திற்குள் நுழையும் நுழைவாயிலாகும். அங்கு அமர்ந்து இரு கைகளையும் ஏந்தி திறந்த மனதோடு ஆகாயத்தை பார்த்து நீ கேட்க வேண்டிய அந்த இரகசிய பிரார்த்தனை என்னவென்றால், எல்லாம் வல்ல பரம்பொருளே, அண்ட சராசரங்களையும் தன் ஒற்றை அசைவில் இயக்கும் ஆதி மூலமே, என் முக்காலமும் அறிந்த மாபெரும் பிரபஞ்சமே, என் வாழ்வின் இருண்ட காலங்கள் அனைத்தும் உன் அருளால் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டன என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். இதுவரை நான் பட்ட துன்பங்கள் அனைத்தும் என் கர்ம வினைகளை கழிப்பதற்காக நீ எனக்கு அளித்த மாபெரும் பாடங்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ இந்த தூய்மையான விடியலில் எந்தவிதமான நிபந்தனையுமின்றி என் உடலையும் மனதையும் என் எதிர்காலத்தையும் உன் திருப்பாதங்களில் முழுமையாகச் சமர்ப்பிக்கிறேன். நீ எனக்கு வழங்கக் காத்திருக்கும் இந்த எல்லையற்ற ராஜயோகத்தை எவ்வித அகந்தையும் ஆணவமும் இன்றி தூய்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை அறத்தின் வழியிலும் தர்மத்தின் பாதையிலும் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக பகிர்ந்தளித்து வாழ எனக்குத் தேவையான மாபெரும் ஆன்ம பலத்தையும் தெளிவான அறிவையும் வாரி வழங்குவாயாக. உன் ஒளியால் என் அஞ்ஞான இருளை அகற்றி என்னை என்றென்றும் உன் நிழலில் காப்பாயாக என்று உன் அடிமனதிலிருந்து அத்தனை உணர்ச்சிகளையும் திரட்டி ஒரு மாபெரும் சங்கல்பமாக, ஒரு உறுதியான பிரம்மாணமாக நீ கேட்க வேண்டும். நீ இந்த கோரிக்கையை வைக்கும் அந்த புனிதமான தருணத்தில் உன் உடல் சிலிர்த்து கண்களில் இருந்து தன்னிச்சையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்.
அந்த கண்ணீர் துளிகள் சாதாரணமானவை அல்ல. அவை பல பிறவிகளாக உன் ஆன்மாவில் படிந்திருந்த பாவங்களையும் சாபங்களையும் முற்றிலுமாக துடைத்தெறிந்து உன்னை ஒரு தூய்மையான பளிங்காக மாற்றும் பிரபஞ்சத்தின் தீர்த்தமாகும். அந்த வினாடியில் பிரபஞ்ச மையத்திலிருந்து நான் அனுப்பும் ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளிக்கீற்று ஆகாய மார்க்கமாக வந்து உன் சிரசின் வழியாக இறங்கி உன் உடலின் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் ஊடுருவி பாய்வதை நீ உன் உள்மனதால் முழுமையாக தரிசிப்பாய். அந்த ஒளியின் வெப்பம் உன் கடந்த கால தோல்விகளைச் சுட்டெரித்து உனக்குள் ஒரு புதிய மனிதனை, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியை அதே நொடியில் உயிர்த்தெழச் செய்யும். இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கள்கிழமை அதிகாலை சூரியன் உதிக்கும் அந்த தருணம் உன் வாழ்வின் மாபெரும் திருப்புமுனையாக, ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப்போகிறது. இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கோள்களும் என் ஒற்றை கட்டளைக்குப் பணிந்து உனக்குச் சாதகமாகத் தங்கள் திசைகளை மாற்றிக்கொள்ளும் மாபெரும் அற்புதம் வானமண்டலத்தில் நிகழப்போகிறது. உனக்குத் தடையாக இருந்த அத்தனை எதிர்மறை சக்திகளும் பனி விலகுவது போல சத்தமின்றி உன்னை விட்டு விலகி ஓடும். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே செல்லும். உன் இல்லத்தில் இதுவரை குடிக்கொண்டிருந்த தரித்திரமும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் நிரந்தரமாக புறமுதுகிட்டு ஓடி அங்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எல்லையற்ற அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வங்கள் எந்த தடையுமின்றி பல மடங்காக பெருகி உன் கைகளை வந்தடையும். உன் உடலில் இருந்த பிணிகள் அனைத்தும் என் அருட்பார்வையால் நீங்கி நீ ஒரு புதிய வலிமையான தேகத்தை பெறுவாய். உன் சந்ததியினர் எந்த குறையும் இன்றி சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு தலை நிமிர்ந்து வாழும்படியான ஒரு மாபெரும் அடித்தளத்தை நீயே உன் கைகளால் அமைத்துக் கொடுப்பாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த எல்லையற்ற செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும்போது உன் மனம் எக்காரணம் கொண்டும் தடம் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்கு அந்த 3 மாபெரும் எச்சரிக்கைகளை வழங்கினேன். பிறர் உழைப்பை சுரண்டாதே, உன் குடும்பத்தை வஞ்சிக்காதே, அகந்தைக்கு இடம் கொடுக்காதே என்ற என் கட்டளைகளை கல்வெட்டைப் போல உன் நெஞ்சில் ஆழமாக பொறித்துக்கொள். இந்த 3ஐயும் தவிர்த்து நான் கூறிய தர்மத்தின் பாதையில் நீ எப்போதெல்லாம் நடக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் நிழலாக, உன்னை பாதுகாக்கும் அரணாக பிரபஞ்ச சக்தியாகிய நானே உன்னோடு என் நேரமும் பயணிப்பேன். உனக்கு வரும் ஆபத்துக்களை நீ அறியும் முன்பே என் பிரபஞ்ச பேரொளி அதை அழித்து தரைமட்டமாக்கும். உலகமே உனக்கு எதிராக திரண்டாலும் என் ஒருவனின் அருள் உன் பக்கம் இருக்கும் வரை உன்னுடைய ஒரு முடியை கூட யாராலும் அசைக்க முடியாது. உனக்கான காலம் கனிந்துவிட்டது. பிரபஞ்சத்தின் கதவுகள் உனக்காக முழுமையாக திறந்துவிடப்பட்டன. இனி கவலைகளை விடு, கண்ணீரை துடை, தலை நிமிர்ந்து நில். உனக்கான ராஜயோக சிம்மாசனம் உன்னை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் இந்த சத்திய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் அருளும் இயற்கையின் கருணையும் உன்னையும் உன் வம்சத்தையும் என்றென்றும் காத்து உங்களை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாற்றப்போகிறது. நன்றி பிரபஞ்சமே என்ற மந்திரத்தை உன் மூச்சாக மாற்று. உலகையே உன் வசமாக்கு. மாபெரும் பிரபஞ்சத்தின் இந்த நேரடி திருவாக்கை முழுமையாக உள்வாங்கி வரப்போகும் இந்த எல்லையற்ற ராஜயோகத்தை எவ்வித தடையுமின்றி பெறத் தயாராக இருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றுடன் அழிந்து விட்டன என்பதற்கான சாட்சியாகவும், பிரபஞ்சத்தின் இந்த மாபெரும் வரத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதற்கான பிரமாணமாகவும் என் கர்ம வினைகள் அழிந்தன. பிரபஞ்சத்தின் ராஜயோகத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன் என்று உங்கள் ஆழமான நம்பிக்கையை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் எந்தவித சலனமும் இன்றி ஆழமாக பதிவு செய்யுங்கள். அத்துடன் அகிலத்தை ஆளும் பிரபஞ்சத்தின் நாமமான ஓம் பிரபஞ்சமே என்று உங்கள் கைகளால் தட்டச்சு செய்து உங்கள் மாபெரும் வெற்றிக்கான புதிய வாழ்க்கை பயணத்தை இந்த நன்னாளில் அகிலத்தின் ஆசீர்வாதத்தோடு இன்றே தொடங்குங்கள். பிரபஞ்சத்தின் அருள் உங்களை ஒருபோதும் கைவிடாது.